ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய், சத்குரு சுவாமினஹ ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. ஸ்ரீ மகாகணபதி பாது. ஸ்ரீரஸ்து. வாகீஷாத்யா சுமனச சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். அச்சிந்திய அவ்யக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜகத் ஆதார மூர்த்தயே பிரம்மணே நமः. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஆரோக்கியம் சவிதா தனோது பஜதாம் இந்துரி யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுதः சுதாம்சுதனயः பிரஜாம் குருர் கௌரவம் காவ்யः கோமல வாக்விலாசமுதலம் மந்தோ முதம் சர்வதா ராஹுஹு பாஹுபலம் விரோத சமனம் கேதுஹு குலஸ்யோன்னதிம். பாரிஹஸ்பத்யமானேன ஸ்ரீ ரௌத்ரநாம சம்வத்சரः சௌரசாந்திரமானேன ஸ்ரீ பராபவநாம சம்வத்சரः. அத விஸ்வசிருஜः கமலோத்பவஸ்ய த்விதீயே பரார்த்தே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே மகாயுகே கலியுகஸ்ய பூர்வஸ்யாம் சந்தியாயாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவநாம சம்வத்சரஸ்ய ஆதௌ கதாः சாலிவாஹன சகாப்தாः 1947 கதாः கல்யப்தாः 5127 கதாः விக்ரமாப்தாः 2082 கதாः பிரபவாத்யப்தாः 39 அத நவநாயகாः குரு பௌம சந்திர ஜீவ சௌமியः சந்திர சோம சனைசிः ப்ரஹஸ்பதிः அஸ்மின் சம்வத்சரஸ்ய ராஜா மந்திரிः படநாயகஸ்ய சஸ்யநாத தானிய அர்घमेधरस நீரசாபாः க்ரமேண மேரோः दक्षिणदिग्भागात् कालमेघः भविष्यति. संवत्सरेऽस्मिन् वृष्टिः स्यात् आढकचतुर्थं ध्रुवं षष्टियोजनविस्तारः शतयोजनमुन्नतिः प्रमाणम् आढकस्येत्थं दैवमानात् स्मृतं बुधैः. दशभागान् समुद्रेषु षड्भागान् पर्वतेष्वपि द्वौ भागौ भुवि पर्जन्यः वर्षत्येवं त्रिधा जलम्. अथ संवत्सरादीनां फलानि. पराभव संवत्सर पंचांग पीठिका. अथ संवत्सरादीनां फलानि. आदौ सौरचान्द्रमानेन स्वस्ति श्री पराभवनाम संवत्सरस्य फलं. पराभवाब्दे राजानः प्राप्नुवन्ति पराभवम्. आमयः क्षुद्रधान्यानि प्रभूतानि सुवृष्टयः विन्ध्यस्य उत्तरदिग्भागे बारिहस्पत्यमानात् रौद्रनाम संवत्सरस्य फलम्. अन्योन्य नृप संक्षोभ चोर व्याघ्रादिभिर्भयं मध्ये वृष्टिः अनर्घत्वं रौद्राब्दे नैव गौर्जरे. गुरुचाराब्द फलं निवृत्तः वैराः क्षितिपाः जगत् आनन्दकारकाः. वृष्टिकर्मरताः सर्वे पौषब्दे ध्वरतत्पराः. राजाः गुरो फलम्. जीवादप्ते यज्ञमहोत्सवाद्यैः प्रहृष्टचित्तानि निखिलाश्च विप्राः भूमौ सुवर्णाम्बुमयी च वृष्टिः गवाञ्च दुग्धं बहुपुष्पसम्पदे. இந்த வருஷத்தினுடைய ராஜா குரு. எல்லாரும் சொல்லுவா இல்லையா, குரு பலம் கிடைச்சா கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றா இல்லையா ஜோசியெல்லாம். அப்பேற்பட்ட குருங்கிறவர் தான் இந்த வருஷத்தினுடைய ராஜா. பராபவ வருஷத்தினுடைய ராஜா குரு ப்ரஹஸ்பதி. ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம், குருன்னா உத்தர் நவகிரகத்தில் இருக்கிற குரு வேற, தட்சிணாமூர்த்தி குரு அது குருவா இது குருவான்னு ஒரு சந்தேகம். ஆக்சுவலி நவகிரகத்தில் இருக்கிறதுக்கு தான் குருன்னு பேர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த தட்சிணாமூர்த்தியை குருவாக நவகிரக குருவாக பாவிக்கக்கூடாது. அவர் தட்சிணாமூர்த்திங்கிறவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். வீடு வாசல் ஐஸ்வர்யம் புத்திரன் புள்ள மாட்டுப்பன் பேரம் பேத்தி எல்லாம் போய் தட்சிணாமூர்த்தியிட்ட போய் கேட்கக்கூடாது.
அவற்றை நிர்மலமான ஞானத்தை தான் யாச்சிக்கணுமே ஒழிய அவர் வேற இவர் வேற. அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தான் இந்த வருஷத்துக்கு ராஜா. ராஜாஹ குரோஹோ பலம் ஜீவாப்தபே யஜ்ஞ மகோத்சவாத்யை. அந்த குரு ராஜாவாக இருக்கிறதுனால இந்த வருஷம் நிறைய யாகங்கள்லாம் நடக்கும். யஜ்ஞ மகோத்சவாத்யை, எங்கே பார்த்தாலும் நிறையா யாகங்கள் நடக்கும். யாகங்கள் நடந்தால் பர்ஜன்யன் வருணன் சந்தோஷப்படுவான். வருணன் சந்தோஷப்பட்டானே ஆனால் நிறையா மழை பொழியும். நிறையா மழை பொழிந்தாலே ஆனால் தானியங்கள்லாம் நிறையா வளரும். நிறையா தானியங்கள்லாம் வளர்ந்ததே ஆனால் எல்லாருக்கும் பசி போகும். புரிஞ்சுங்களா? அதனால் குரு ப்ரஹஸ்பதியாக இருக்கிறதுனால ஜீவாப்தபே யஜ்ஞ மகோத்சவாத்யை பிரஹிருஷ்ட சித்தானி நிகிலாஷ்ட விப்ராஹ. அவள் பரம சந்தோஷமாக இருப்பார்கள். புத்தினால சந்தோஷத்தை அடைவார்கள். எல்லாரும் சொல்கிற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு ஒன்று வார்த்தை சொல்கிறப்ப அதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. பூமோ சுவர்ணாம்பு மயீச்ச விருஷ்டிஹி. பூமியில் ஸ்வர்ணத்தை வெட்டி எடுக்கிறா இல்லையா, தங்கச்சுரங்கம், அதில் இந்த வருஷம் நிறையா ஸ்வர்ணம் கிடைக்கும். அது என்ன மண் எப்படி ஸ்வர்ணமாகும் சுவாமி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒவ்வொரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள், சில நாட்களில் சில அற்புதமான அமிர்த கடிகா யோகத்தில் சூரியன்கிட்டேந்து கிளம்பின ஒரு கிரணம் அந்த மண்ணில் பட்டுதேயானால் அந்த கீழே இருக்கிற மண் சொர்ணமாகும். சந்திரனுடைய கிரணம் பட்டுதேயானால் வெள்ளி கிடைக்கும். ஆக்சுவலி அதுவும் ஒரு மண்ணாக இருக்கப்பட்ட வஸ்து தான் அது. ஆனால் அந்த பகவானுடைய கிருபையினால் அது உருவத்தை மாற்றிண்டு ஸ்வர்ணமாக நமக்கு கிடைக்கிறது. அதில் இந்த வருஷம் நிறையாக ஸ்வர்ணம் கிடைக்கும். ஆனால் ஸ்வர்ணம்லாம் விலை குறையுமான்னு பஞ்சாங்கத்தில் போடலை, கிடைக்கும்னு தான் போட்டிருக்கு. பூமோ சுவர்ணாம்பு மயீச்ச விருஷ்டிஹி கவாஞ்ச துக்தம். நிறையா மழை பெய்யும். இந்த வருஷம் ரொம்ப மழை பெய்ய போகிறது. இந்த பங்குனி மாதத்துலேயே உக்கிரமான வெயில் அடிக்கிறது இல்லையா, அதிக வெயில் இருந்தால் அதிக மழையும் வரும் பின்னாடியே. மயீச்ச விருஷ்டிஹி கவாஞ்ச துக்தம் பகு புஷ்ப சம்பது. பசுமாடுகள்லாம் நிறையா க்ஷீரத்தை கொடுக்கும். கவாஞ்ச துக்தம். செடிகள்லாம் நிறைய புஷ்பத்தை வருஷிக்கும். துரியோதனாதிகள் அஜ்ஞாதவாசத்தில் பாண்டவாளை தேடி பார்த்து எந்த இடத்துலையும் தேடி கிடைக்கலன்னு உடனே எல்லாரும் திரும்பி வந்து பாண்டவர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அங்கே சொல்கிறா, எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்கிறா, எந்த இடத்துல மழை பெய்ஞ்சு எந்த இடத்துல நிறையா பயிர்கள்லாம் செழுமையாக பச்சையாக இருக்கோ அந்த இடத்துல தர்மபுத்திரன் ஒளிஞ்சின்ட்டுருக்கான்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாள். அதுபோல் நிறையா புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும், செடிகள்லாம். மந்திரி குஜஸ்ய பலம் ரூரகிராம வராதீனி தஹ்யந்தே ஹ்யக்னினாபிருஷம் மந்தவிருஷ்டி பவேத் யுத்தம் சச்சிவே அவநிந்தனே. அந்த அங்காரகனுடைய பலன் என்னென்னால் எங்கே பார்த்தாலும் காடு எல்லாம் காடுகள்லாம் பிடிச்சின்னு எரியும். நிறைய அக்னியினுடைய பயங்கள்லாம் வரும். மந்த விருஷ்டி பவேத் யுத்தம். இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சிலதெல்லாம் நமக்கே புரியாது. ஒரு கிரகம் பார்த்தா மங்களம்னு போட்டிருக்கோம், ஒரு கிரகம் பார்த்தா மங்களம் குறைவுன்னு போட்டிருக்கோம். ரெண்டு கிரகமும் பார்க்கும் இந்த லக்னத்தை. அப்போ நீங்கள் இதை எடுத்து போயில அதை எடுத்து போயில. அப்போ என்ன பண்ணுறதுன்னா நித்தியம் சிவபூஜை பண்ணி பஞ்சாட்சர ஜபம் பண்ணி வேதத்தை ஜனம் பிரம்மேஜ பிரஷ்டம் சொல்கிறோம் வாயினால் கல்யாண பத்திரிகையை படிக்க சொல்லி வாயால் இன்னைக்கு நன்னா நடக்கும் கல்யாணம்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அந்த கல்யாணம் என்ன நடந்துடும். அதில் என்ன போட்டிருக்கு, குருவினுடைய பலன் நிறையா மழை பெய்யும்னு போட்டிருக்கு.
ஆனால் இங்கே அங்காரகனுடைய பலன் மந்த விருஷ்டிகி, கொஞ்சமாக தான் மழை பெய்யும். பவேத் யுத்தம், யுத்தங்கள் ஏற்படும். யுத்தங்கள் ஏற்படும்னு சொல்லவே வேண்டாம். நம்ம தினம் பேப்பரை படித்தா யுத்தத்தை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கா எல்லாரும். இந்த சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் எங்களுடைய தாத்தா, அவர் கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊரில் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை பண்ணார். சுப்பிரமணியன் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். அதில் எங்கே திரும்பினாலும் வைர பாத்திரம் தான் இருக்கும். அவேர் பெரிய பணக்காராவா, 18 கிராமத்து வாத்திமா, அவ்வளோ பெரிய பணக்காராவா. தெருவடைச்சு பந்தல் போட்டு தினம் 10,000 பேர் பாகவதம் கேட்டார். அப்போ சொல்கிறார், அந்த சிடியில் கேசட்டில் சொல்கிறார், 1963 6 கிரகம் சேர போகிறது. இந்த மாதிரி 6 கிரகம் சேர்ந்தால் உலகத்துக்கு உலகம் சண்டை வரும், நிறையா உயிர் பலிகள், நிறையா சேதங்கள்லாம் உருவாகும். அந்த மாதிரி தேசத்துக்கு கஷ்டங்கள்லாம் வரக்கூடாதுன்னு காஞ்சிபுரம் மகாபெரிவா ராமேஸ்வரத்தில் அதிருத்ரம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீங்கள் எல்லாரும் அதிருத்ரத்தில் போய் உங்களுடைய பணங்களெல்லாம் கொண்டு போய் கொடுங்கள்னு அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்தில் சொல்கிறார். இப்போ இருக்க அந்த சீடி அப்பவே சொல்கிறார், 6 கிரகம் சேர்ந்தா உலகம் அழியும்னு. இந்த தடவை 6 கிரகம் சேர்ந்துருக்கு. 6 கிரகம் சேர்ந்ததுனால தான் பெட்ரோல் பங்கெல்லாம் பிடிச்சி நெறியிறது பாருங்க வெளிநாட்டில். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிறக்கிறோம், 90 வயசு 100 வயசு வயதில் வாழறோம். 100 வயசு வரையில் அதிர்ஷ்டமான பலனாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 வருஷம் நல்ல பலன் இருக்கும். ஒரு 6 மாதம் சனி வந்து படுத்துவார், கஷ்டப்படுத்துவார். ஆஞ்சநேயரை பிரதட்சணை பண்ணி வழக்கேற்று சுற்றி ஹனுமான் சாலிசாலாம் சொல்லி ஆஞ்சநேயனுடைய கோபத்தினால சனி குறைச்சுண்டு இதுதான் வரும். ராத்திரி பகல் வெயில் மழை பனி இப்படி தான் இருக்கும். அது மாதிரி சில 75 50 100 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி 6 கிரகம் சேரும். இந்த மாதிரி 6 கிரகம் சேரும் பொழுது லோகத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு பழைய காலத்தில் பெரியவாள்லாம் அதுக்கு யோஜனை பண்ணி நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ண சொன்னார்கள். இப்போ யாரும் சொல்கிறவாளும் கிடையாது, கேட்குறவாளும் கிடையாது. ஏதோ அவாவா பண்ணின புண்ணியத்தில் அவாவா குடும்பத்தை ரட்சிச்சுக்கலாமே ஒழிய லோகக்ஷேமமான காரியம் உலகத்தில் நடைபெறுவதே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் கோயில்களையே ஒழுங்காக பராமரிப்பாளா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு பிரபஞ்சம். அதுபோல் அவர் சொல்கிறார், மந்தவிருஷ்டிஹி பவேத் யுத்தம் சச்சிவே அவனிந்தனே சௌரதாதிபதி சந்திரஸ்ய பலம் அதிவருஷம் அதீவார்கம் அரோகாக சுகினோஜனாக பகுக்ஷீரப்பிரதாகாவா சந்திரே சேனாதிபே சதி. சேனாதிபதி யாரு அப்படின்னா இந்த வருஷத்துக்கு சந்திரன் சேனாதிபதி. இப்போ சொல்கிறேன், ஏற்கனவே இந்த மேடையில் சொல்லியிருக்கேன், இப்பவும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நவகிரகங்கள்லேயே உயர்வான கிரகம் சந்திரன். ஒரு நாளும் ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ணாத கிரகம் சந்திரன். பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் மண்டலங்கள் முழுக்க பூகோளம் முழுக்க வர்ணிச்சுட்டே வருது. கத்திய ரூபமான ரூட் அது. அதில் நவகிரக மண்டலத்தில் சனீஸ்வரனுடைய மண்டலத்தை வர்ணிக்கும் பொழுது சர்வேஷாம் ஜனானாம் அசாந்தி கரஹா அப்படின்னா பாகவத பூர்த்தி அந்த அத்தியாய பூர்த்தியில் இப்படி தான் இருக்கும். சர்வ ஜனங்களுக்கும் சாந்தி இல்லாமல் பண்ணக்கூடியவன் சனீஸ்வரன் பாகவதம் பிரதிபாதனம் பண்ணுறது, சனீஸ்வரனை பற்றி சொல்கிறது. அப்போ சனி, உங்களுக்கு சனி 7 நாட்டாம் சனின்னா கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிறது. ஆனால் உங்கள் கிட்டக்க சந்திரன் வரான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் ஒரு போதும் கவலைப்பட வேண்டாம். சந்திரன்கிறவன் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே கொடுக்கக்கூடியவன். அந்த சந்திரன் இந்த வருஷத்துக்கு சேனாதிபதியாக அமைவதால் அதிவருஷம், நிறைய மழை பொழியும். அரோகாகா, எல்லா இடத்துலையும் ரோகங்கள் இல்லாமல் சுகினோ ஜனாக, ஜனங்கள்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பார்கள். பகுக்ஷீர பிரதாகாவா, பசுமாடுகள்லாம் நிறைய க்ஷீரத்தை கொடுக்கும். சந்திரே சேனாதிபே சதி ரசாதிபதி குரோஹோ பலம் சுவிருஷ்டி சர்வசஸ்யானாம் சபலா விரக்ஷஜாதயா
சதா ஆரோக்கியம் சுபிக்ஷஞ்ச ஜீவோ எதி ரசேஸ்வர. ஆமாம், ராஜாவாகவும் குரு இருக்கான், ரசாதிபதியாகவும் குரு இருக்கான். இந்த வருஷம் குரு சுவர்ண விருஷ்டிகி, நல்ல சுவிருஷ்டிகி, நிறையா மழையை கொடுக்க போகிறான். செடி கொடிகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை, சர்வசஸ்யானாம் சபலா விரக்ஷஜாதயா, நிறையா விளைச்சல் கிடைக்கும். இந்த வருஷம் நிறையா பூமி விளையும். சதா ஆரோக்கியம், எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஜனங்கள். சுபிக்ஷஞ்ச, சுபிக்ஷமாக இருப்பார்கள். ஜீவோ எதி ரசேஸ்வர, ஜீவன் சொல்லக்கூடிய குரு இருந்தானே ஆனால் இதெல்லாம் கிடைக்கும். புதஸ்ய தானியாதிபத்வ பலம் மத்திய விருஷ்டி மத்திய சஸ்யம் மேதாக வாதேன பீடிதாக திராசா சர்வஜனானாஞ்ச தானியாதிபே புதே சதி. புதன்கிறவன் தானியாதிபதியாக இருப்பதனாலே சுமாரான மழை பெய்யும், சுமாரான பலத்தை கொடுப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. சந்திரஸ்ய அர்காதிபத்துவ பலம், அர்காதிபதியாக சந்திரன் இந்த வருஷம் இரண்டாவது பார்ட்டாக அங்கம் வகிப்பதனாலே சுவிருஷ்டி சர்வசஸ்யானாம் அபிவிருத்தி ஜாயத்தே மகதி சார்க விருத்தி சாதி சந்திரே சார்காதிபே சதி. சந்திரன் எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுப்பான். சந்திரஸ்ய மேகாதிபத்துவ பலம் சுவிருஷ்டி சர்வதேசேஷு வத்தியந்தே தானியராசய பகுக்ஷீர பிரதாகாவ மேகாதீஷோ நிஷாகரே. சந்திரன் அர்காதிபத்துவமும் அவன்கிட்ட தான், மேகாதிபத்தியமும் அவன்கிட்ட தான். அதனாலே முன்னாடி சொன்னதான எல்லா க்ஷேமமும் அவர்களுக்கு கிடைக்கும். ரசாதிபதி சனேஹே பலம் மத்திய விருஷ்டி மத்திய சஸ்யம் ரசஜாத்தே ரதிக்ஷய மிளேச்சானாம் ஜாயத்தே விருத்தி மந்தே சதி ரசே. இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அர்த்தம் சொல்கிற மாதிரி இல்லை. அவாவா சமஸ்கிருதம் தெரிஞ்சவா புரிஞ்சுக்கலாம். மத்திய விருஷ்டி சுமாரான பலனை கொடுப்பான் சந்திரன் ரசாதிபதியாக இருப்பதினாலே. மத்திய சஸ்யம் மத்தியமான பலனை கொடுப்பான். ஆமாம், தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவாளெல்லாம் நன்னா வளர்த்து விடுவான். மிளேச்சானாம் ஜாயத்தே விருத்தி மந்தே சதி ரசே. குரோஹோ நீரசாதிபத்வ பலம் பூகீஃபலான்யகில ரத்ன சுவர்ண தானிய கார்பாச சர்ம குசுமானி சந்தனஞ்ச விருத்திம் யயு சுரகனா சுகினோ ஜனாச்ச பூமௌ ச நீரசபதௌ சுரராஜ பூஜ்யே. நீரசாதிபதியாக குரு இருப்பதினாலே விருத்திம் யயுஹு சுரகணாக, நிறையா யாகம் பண்ணி அந்த யாகத்தினாலே 33 கோடி தேவதைகளுக்கும் நிறையா அவிர்வாகம் கொடுத்து அவா எல்லாரும் சௌக்கியமாக ஆகி ஜனங்கள் எல்லாருக்கையும் சௌக்கியமாக வைப்பார்கள். பசுநாயகா கோபாலா. இந்த வருஷத்துக்கு யார் பசுநாயகன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் தான் இந்த வருஷத்துக்கான நாயகனாக இருக்கான். காலமேக பலம் நிரந்தரம் மகாவருஷம் மத்திய தேசே மகாபலம் பலந்தி சர்வதானியானி காலமேகஸ்ய லட்சணம். காலமேகத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா நிரந்தரம் மகாவருஷம், விட்டு விட்டு பெய்யாமல் நிறைய மழை கொடுக்கும். பலந்தி சர்வதானியானி, சர்வவிதமான தானியங்களும் பலனை கொடுக்கும். நான் ஏதோ மேலக பலந்திங்கிற சப்தத்துக்கு என்ன தெரியுமா, நான் கத்திரிக்காயெல்லாம் வாங்கி கறிக்கான்னு வாங்கிட்டு ஆற்றுல பிரித்து நறுக்கி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இல்லையா? மேலாக பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு, அப்புறம் நறுக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை. அது மாதிரி இருக்காது. பலந்தி சர்வ தானியானி, அந்த தானியங்களுடைய முழு பரிமாணமும் நல்ல ரசத்தோடு இருக்கும்னு அர்த்தம். பலந்தி சர்வதானியானி காலமேகஸ்ய லட்சணம். மேஷ சங்கரமண பலம் அனர்ஹ கலகப்பிரதா. ஆமாம், நிறைய சண்டைகளை கொடுக்கக்கூடியது இந்த மேஷ சங்கரமணனுடைய பலன். சூரியஸ் ஆர்திரா பிரவேச பலம், சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் வலிக்கக்கூடியதான பலன். அது செடிகொடிகளுக்கு சிரமம். ஜேஷ்ட சுக்ல பிரதிபத் குஜா மத்தியமம், ஆஷாட சுக்ல பஞ்சமி சனிஹி மத்தியமம், ஆஷாட சுக்ல நவமி புதா வாயுபீட,
ஆஷாட சுக்ல நவமியில் புதன்கிழமையாக சேருவதனாலே நிறைய பெருங்காற்றுகள் உருவாகும். ஆஷாட கிருஷ்ண ரோஹிணி சஸ்ய விருத்தி, அந்த ரோஹிணி நட்சத்திரம் க்ஷேமத்தை கொடுக்கும். புஷ்ய அமா புதேகே சுபிக்ஷம், புஷ்யமும் அமாவாசையும் புதங்கமும் சேர்ந்ததுனாலே சுபிக்ஷம். அத கிரக மௌಢ்ய காலா, அதெல்லாம் துலா மாசே द्विदिनमारभ्य 12 दिनपर्यन्तं गुरुः मिथुनमासे 30 दिनमारभ्य கடகமாசே 39 दिनपर्यन्तं शनिः मीनमासे 7 दिनमारभ्य प्लवङ्गमेषमासे 12 दिनपर्यन्तं नूतनपञ्चाङ्गश्रवणफलं यः शृणोति नववत्सरादितः वर्षनाथ सचिवादिकं फलं प्राप्नुयात् दुरितमुक्तविग्रहश्च आयुः अर्थम् अतुलं यशस्सुखम् ராஜா தார்மிகோ விஜயீச்ச பூயாத் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. இதை ஒரு தடவை வாசி விட்றேன். நான் மேலாக அர்த்தம் சொன்னேன், தமிழையும் போட்டிருக்கேன் இந்த பஞ்சாயத்தில், அதை வாசி விட்றேன். மிக்க பராபவத்தின் மேதினையிற் பின்மழையாம் தக்க பசுக்கடை அழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பள்ளியிருக்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. இவ்விடத்தில் பின் மாதங்களில் மட்டுமே மழையுண்டு, பசுக்கள் செழிக்கும், பால் வளம் பெருகும், எல்லோரும் செழிப்புடன் வாழ்வார்கள், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாக வாழும். ராஜா குரு ஆலய பூஜைகளும் அதில் போட்டு பாருங்க. பூஜையெல்லாம் சரியாக நடக்கிறமேனு செஞ்ச முன்னாடி தான் கதையில் சொன்னேன். ஆனால் காஞ்சிபுரம் பஞ்சாங்கத்தில் அழகாக போட்டிருக்கா. இந்த வருஷம் கோயில் பூஜையெல்லாம் கரெக்டாக நடக்கும், ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். ஆலய பூஜையெல்லாம் கரெக்டாக நடக்கும்னா அப்போ ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிற மாதிரி ஒரு சூச்சகம் தெரிகிறது. நான் நல்லபடியாக ஆற்றுக்கு போனோம். ஆலய பூஜைகளும் பக்த வழிபாடுகளும் அதிகரிக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும், சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதிமுறைகளும் அதிகரிக்கும், காலத்தே நல்ல மழை பொழியும், வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்வருடம் குருவை சனி அல்லது ராகு கேது சேர்க்கையோ பார்வையோ பெற்றால் பணப்புழக்கம் குறையும், இந்திய ரூபாய் மதிப்பு குறையும், வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். அப்பாடா, நல்ல வார்த்தையாக கேட்கறதுக்கே அபூர்வமாக இருக்கு. தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். மந்திரி செவ்வாய் இருப்பதனாலே தீயினால் பயிர்களுக்கு சேதம், பல இடங்களில் சொற்ப மழை பொழியும், அதனால் நாட்டில் பல இடங்களில் பஞ்சம் ஏற்படும். சேனாதிபதி சந்திரன், பெண்கள் ஆதிக்கம் அதிகம் ஏற்படும், பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். நாராயண பட்டத்திரி அப்பவே சொல்லிட்டார், குருவாயூரப்பனை பார்த்து சொல்லும் பொழுது. ஆமாம் ஸ்திரீஜித்தோ பாலலாலின்னர். அப்புறம் ஆண்கள் நடக்கக்கூடிய பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும், மழை வளம் நன்கு அமைத்து விவசாயம் செழிக்கும், மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். சஸ்யாதிபதி குருவனுடைய பலன் நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும், மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும், காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும். தானியாதிபதி புலன் புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானிய உற்பத்தி குறையும், தானியங்கள் அதிக சேதமடையும், உணவு தானிய உற்பத்தி குறைவினால் ஆட்சியாளர்களுக்குள் பிரச்சனையும் ஆபத்தும் ஏற்படும். அர்காதிபதி சந்திரன் நாட்டில் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு ஏற்படும், விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள் நிற்கும், சகல துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும், மக்கள் சுகமாக வாழ்வார்கள். இது சந்திரனுடைய பலன். மேகாதிபதியின் சந்திரன் தான். காலத்தோட நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும், விலைவாசி கட்டுக்குள் இருக்கும், மக்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள். ரசாதிபதி சனி, கசப்பு சுவையுடைய பொருட்கள் விருத்தியடையும், பார்க்கா நிறைய கிடைக்கும், விலை வைக்கக்கூடிய திரவிய பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மிலேச்சர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. கனக புஷ்பராகம் அதிக பயன்பாட்டுக்கு வரும், தங்கம் இன்னும் விலை ஏறும், நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும்,
பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்கம் வெள்ளி பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். பசுநாயகன் கோபாலன். மேஷ சங்கிரமண பலன் சுபிக்ஷம். ரவி சூரியன் ஆர்திரையோட சேர்ந்த பலம் தானிய பலிதம் குறைவு. சித்திர வருஷ பிறப்பு செவ்வாய்க்கிழமையானதால் அயல் நாட்டு போரால் பாதிப்பு. ஜேஷ்ட சுக்ல பிரதமை திங்கட்கிழமையானதால் சுபிக்ஷம். உஷ்ணமும் குளிர்ச்சியும் கலந்து சமகாற்று வீசும். ஆடி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி சனிக்கிழமையில் வருவதால் உணவு பற்றாக்குறை கலகம். ஆஷாட மாச சுக்லநவமி புதன்கிழமையில் வருவதால் கல்வியாளர்கள் ஏற்றம் பெறுவர். புதுவித கல்வி நடைமுறைக்கு வரும். பச்சை நிற தானியங்கள் உற்பத்தி அதிகமாகும். புயல் காற்று வீசும். சுபிக்ஷம். ஆஷாட மாச சுக்லதசமி வெள்ளிக்கிழமையில் வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவர். திருமண காரியங்கள் அதிகரிக்கும். மழை வளம் பெருகும். பசுக்கள் நன்கு பால் கறக்கும். பால் பொருட்களின் உற்பத்தியும் பயன்பாடும் அதிகரிக்கும். திருவாதிரையில் சூரியன் பிரவேச காலம் திங்கட்கிழமையானதால் நல்ல மழை நீர்வளம் மிகுதி. நட்சத்திர கந்தாஜ பலன் அதாவது 3 இருக்கு. ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒவ்வொரு கந்தாயம். முதல்ல சீரோவானேயானால் வியாதின்னு அர்த்தம். நடுப்புல சீரோவா இருந்ததே ஆனால் கடன் அர்த்தம். முடிவுல சூரோவா இருந்ததே ஆனால் அற்பமான பலன் அர்த்தம். ஒற்றை இலக்கமாக இருந்ததே ஆனால் தனலாபம். இரட்டை இலக்கமாக இருந்தமேயானால் சமம். அப்படியெல்லாம் போட்டிருக்கு. அஸ்வதி 4-2-4, பரணி 7-0-2, கார்த்திகை 2-1-0, ரோகிணி 5-2-3, மிருகசீரிஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3. இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் பலன் போட்டிருக்கு. மகர சங்கராந்தி பலன் சங்கரமண நாள் 14/1/2027 ராத்திரி 9 மணி 8 PM வியாழக்கிழமை அன்று சம்பவிக்கிறது. மந்தாகினி அப்படின்னு போட்டிருக்கு. பிராமணர்களுக்கு பீடைகரணம், பிராமணர்களுக்கு சிரமம். அந்த அந்த மகர சங்கராந்தி ஸ்திரீனாலே கரஜகரணம், வாகனம் யானை, ராஜாக்களுக்கு பயம், ஆட்சி மாற்றம், வஸ்திரம் கருப்பு பீடை, ஆபரணம் கோமேதகம், அனாவிருஷ்டி, மழை பெய்யாமல் இருப்பதுக்கு அனாவிருஷ்டி, அபிஷேகம், மஞ்சள் ஸ்திரீகளுக்கு பீடை, ஆயுதம் அஸ்திரம், பயம் கந்தம், மஞ்சஸ்திரீ ஜனை இப்படிலாம் போட்டிருக்கு. அதனுடைய மந்தார புஷ்பம் அழிஞ்சின்னு வராள். அதனாலே ராஜசௌக்கியம். சத்திரம் குடை எடுத்துன்னு வராள். தாமிர போஜனம், பால் பசுநாசம், முகம் மறதி, மந்திரிகளுக்கு கெடுதி, வைசிய ஜாதி வணிகர்களுக்கு பீடை, சிம்மலக்னம், சித்தனவாம்சம், திக்கு தெற்கு பிராமண கஷத்திரியர்களுக்கு சௌக்கியம், வைசியர்களுக்கு பீடை, சுக்லபக்ஷத்தில் வருவதனாலே சுபிக்ஷம், வாரம் வியாழக்கிழமையாக இருப்பதனாலே நல்ல மழை, காலம் ராத்திரி காலமாக இருப்பதனாலே 14 கைகள், 2 வாய்கள், 3 பாதங்கள், கருத்த நிற மேனி, நீண்ட நாக்கு, 100 யோஜனை உயரம், 10 யோஜனை பருமன், இவ்விதம் ஸ்திரீ புருஷ ரூபத்துடன் மழை பெய்யும். ஒரு மரக்கால் என்பது 100 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் கொண்டதாகும். பிரதி வருஷம் உண்டான மழையில் 4 பங்கு மழை பூமியிலும், 6 பங்கு மழை மலையிலும், 10 பங்கு மழை சமுத்திரத்திலும் பொழியும். செவ்வாய் சஞ்சாரம் இந்த வருஷம் செவ்வாயினுடைய அஸ்தமனம் இல்லை. புதனுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு. ராகு கேது அவருடைய பலன்லாம் போட்டிருக்கு. சனியினுடைய சஞ்சார பலன் போட்டிருக்கு. இங்கே உதயமாறா, இந்த மறையதா அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வருஷாரம்ப தினத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் ஜோதிஷர்களை பூஜித்து ராஜாதி நவகிரக படங்களை கேட்பவர்கள் நோயற்ற சரீரம், கீர்த்தி, புகழ், தீர்காயுசு இவர்களை பெறுவார்கள். சர்வ ஜனங்களுக்கும் க்ஷேம ஆரோக்கியம் உண்டாகும். சுபம்.